Good morning, my dear students. For today's class, we'll be concentrating on the industrial relations approach proposed by V.V. Giri. V.V. Giri was the fourth president of India. இந்தியாவோட நாலாவது ஜனாதிபதியாக இருந்தார். ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, முக்கியமான செய்தி, விவி கிரி தான் இந்தியாவில் ஒரே இண்டிபெண்ட் கேண்டிடேட், சுதந்திர, தட் இஸ் இண்டிபெண்ட் கேண்டிடேட் who became the president of India. எந்த கட்சியாலையும் சப்போர்ட் பண்ணப்படாத ஒரு ஜனாதிபதியாக இருந்தார். தென் இவர் இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ் அப்ரோச்சில் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிற ஒரு சில சின்ன பாயிண்ட்ஸாக பார்ப்போம். நம்பர் ஃபர்ஸ்ட் லைன் என்ன சொல்லுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, போத் லேபர் அண்ட் கேபிட்டல் ஆர் பார்ட்னர்ஸ். ஒரு ஃபேக்ட்ரி, ஒரு ஆர்கனைசேஷன் ரன் பண்ணணும் அப்படின்னாக்கா, ஒரு ப்ராஃபிட் வரக்கூடிய ஒரு நிறுவனமாக அதை மாற்றணும் அப்படின்னாக்கா, இட் இஸ் போத் லேபர் அண்ட் கேபிட்டல் ஆர் பார்ட்னர்ஸ். கேபிட்டல்னால் இந்த இடத்துல மேனேஜ்மெண்ட் அப்படின்னு அவங்கள சொல்கிறாங்க. ஒரு ஃபேக்ட்ரி நல்லபடியாக ரன் ஆகணும், லாபம் சம்பாதிக்கணும் அப்படின்னாக்கா, லேபரர்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் ரெண்டு பேரும் முக்கியமான பார்ட்னர்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. தென் ஈக்குவல் ஷேர் இன் த ஃப்ரூட்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க, ஒரு பொருள் உற்பத்தி பண்ணுறாங்க, உற்பத்தி பண்ண பொருளை மார்க்கெட்டில் விற்கிறாங்க, விற்று அது காசு வருது, செலவெல்லாம் போக லாபம். இந்த லாபத்தில் ஈக்குவல் ஷேர் கிடைக்கணும். யாருக்கு? போத் லேபர் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஷுட் என்ஜாய் த ஈக்குவல் ஃப்ரூட்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், ஈக்குவல் ப்ராஃபிட் என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஆனால் நடைமுறை வாழ்க்கையில், ப்ராக்டிக்கல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னாக்கா அப்படி நடக்கிறது கிடையாது. பட் ஹி ஹாஸ் ப்ரொப்போஸ்ட் இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ் நல்லா இருக்கணும், சுமூகமாக இருக்கணும் அப்படின்னாக்கா என்ன செய்யணும் அப்படிங்கிறத ஒரு ப்ரொப்போஸ் பண்ணுறாரு. இதை நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது, பண்ணாதது நம்மளோட இஷ்டம். நெக்ஸ்ட், workers are a weak partner and can become strong by uniting and forming a trade union. நெக்ஸ்ட் என்ன சொல்லுறதுனாக்கா, இந்த ஈக்குவல் பார்ட்னராக இருந்தாலும் மேனேஜ்மெண்ட்டோட கை ஓங்கியிருக்கு, மேனேஜ்மெண்ட் இஸ் ஸ்ட்ராங், whereas the workers are a weak partner. அவங்க எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லையும், எல்லா விதத்துலையும் அவங்க வீக் பார்ட்னர் when compared to the management. ஆனால் இதே வீக் பார்ட்னர் ஸ்ட்ராங்காக ஆக முடியும் எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பை யுனைட்டிங் அண்ட் ஃபார்மிங் அ ட்ரேட் யூனியன். அவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு ட்ரேட் யூனியன் ஒன்று ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னாக்கா, மேனேஜ்மெண்ட் அளவுக்கு ஈக்குவல் பார்ட்னராக ஆக முடியும் அப்படின்னு அவர் ப்ரொப்போஸ் பண்ணுறாரு. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இன் கேஸ் ஆஃப் ஹாஸ்டிலிட்டி ஸ்டேட் டஸ் இன்டர்வீன். இப்போ மேனேஜ்மெண்ட் அண்ட் லேபரர்ஸ் ரெண்டு பேருக்கும் நடுவில் ஒரு ஹாஸ்டைல் சிச்சுவேஷன், ஒரு இக்கட்டான சூழ்நிலை, பிரச்சனையக்கூடிய ஒரு சூழ்நிலை, டிஃபிகல்ட்டி சிச்சுவேஷனில் ரெண்டு பேராலையும் பேசி பிரச்சனையை தீர்க்க முடியல அப்படின்னாக்கா, ஸ்டேட் டஸ் இன்டர்வீன் அப்படின்னாக்கா அரசாங்கம் உள்ளே வருது அப்படிங்கிறாரு. பட் ரோல் ஆஃப் ஒர்க்கர்ஸ் இன் கண்ட்ரோலிங் த இண்டஸ்ட்ரி இஸ் அன்னோன். என்ன சொல்கிறாரு? இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ் அப்ரோச், என்ன அப்ரோச் அவர் ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காரோ அதில் ரோல் ஆஃப் ஒர்க்கர்ஸோட ரோல் இண்டஸ்ட்ரியை கண்ட்ரோல் பண்ணுறதுல என்ன அப்படிங்கிறது தெரியல அப்படிங்கிறாரு. தட் மீன்ஸ் இவர் விவி கிரி என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒர்க்கர்ஸோட ரோல் என்ன, எதில், இண்டஸ்ட்ரியை கண்ட்ரோல் பண்ணுறதுல அப்படிங்கிறது கிளியராக இல்லை, தெரியல அப்படிங்கிறாரு. தேர்ஃபோர் ப்ராஃபிட் ஷேரிங் இஸ் நோன் ஒன்லி இன் போனஸ். ப்ராஃபிட் ஷேரிங் மட்டும்தான் போனஸில் தெரியுது. போனஸ் கிடைக்குதுனாக்கா, ஒர்க்கர்ஸ்க்கு போனஸ் கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா எதில் கொடுக்குறாங்க? சும்மா கொடுத்துல ப்ராஃபிட் வருது, இந்த ப்ராஃபிட்டில் தான் ஷேர் பிரித்து போனஸாக கொடுக்குறாங்க. இன்னும் டீட்டெயிலாக போய் பார்த்தீங்கன்னாக்கா, ப்ராஃபிட் ஷேரிங் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் போனஸ், பட் இன் ப்ராக்டிக்கல் இட் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் ப்ராஃபிட் ஷேரிங். ஆனால் ரோல் ஆஃப் ஒர்க்கர்ஸ் தெரியல, பட் ப்ராஃபிட் ஷேரிங் இஸ் தி ஒன்லி வே, that is bonus is the only way to establish a sort of industrial relations அப்படிங்கிறது அவர் ப்ரொப்போஸ் பண்ணுறாரு. தென் வித் ரிகார்ட் டு ட்ரேட் யூனியன் சம்மந்தமாக என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, வாண்டட் ஒர்க்கர்ஸ் டு ஃபார்ம் யூனியன் டு சீக் தேர் டிமாண்ட்ஸ் மெட் வித் சாங்ஷன்ஸ் பிஹைண்ட் டிமாண்ட்ஸ். இப்போ ஒர்க்கர்ஸுக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 பேர் போய் கேட்டாங்கன்னா உங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா ஒர்க்கர்ஸ் ஆர் வீக் when compared to the management. Therefore விவி கிரி wanted workers to form a trade union so that they are united and become strong, somewhat equal to, if not equal, somewhat equal to the management. Then he went on further to say that workers should form a union. workers எல்லாம் யூனியன் ஃபார்ம் பண்ணணும். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, டு சீக் தேர் டிமாண்ட்ஸ். ஒர்க்கர்ஸ்க்கு ஃபேக்ட்ரிக்குள்ளே என்னென்ன தேவைகள் இருக்கோ மேனேஜ்மெண்ட் முன்னாடி அந்த தேவைகளில் கொண்டு போய் முன் வைக்கிறதுக்கு இவங்க யூனியன் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க.
தென் வாட் இஸ் மென்ட் பை வித் சாங்ஷன் பிஹைண்ட் டிமாண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ட்ரேட் யூனியன் வந்து அவங்களோட தேவையை வந்து மேனேஜ்மெண்ட் முன்னாடி டேபிளில் கொண்டு போய் வைக்கக்குள்ள நீ இந்த மேனேஜ்மெண்ட் எங்களோட தேவைகள் எல்லாம் பூர்த்தி பண்ணல, எங்களுக்கு இந்த டிமாண்ட்ஸ்லாம் ஃபுல்ஃபில் ஆகல அப்படின்னாக்கா நாங்கள் இந்த மாரி நடவடிக்கைலாம் எடுப்போம் அப்படின்னு சாங்ஷன்ஸ் ப்ளேஸ் பண்ணுவோம், சாங்ஷன் என்ஃபோர்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லணும். இது ஒரு மாதிரியான ஜஸ்ட் லைக் த்ரெட்டனிங் ஆர் பிளாக்மெயிலிங். அப்போ என்ன சொல்லணும்னாக்கா இந்த பிளாக்மெயில் இருந்தது அப்படின்னாக்கா இந்த மாதிரி நேச்சர் இருந்தது அப்படின்னாக்கா தேர் வில் நாட் பி அ பீஸ்ஃபுல் அட்மாஸ்பியர் இன் த ஆர்கனைசேஷன். இந்த ஸோ டு ப்ரொசீட் ஃபர்தர் ஹீ ஆல்சோ அப்பீல்டு ஃபார் யூனிட்டி. அப்போ இவர் ஃபேக்ட்ரிக்குள்ளே மேனேஜ்மெண்ட்டுக்கும் ஒர்க்கர்ஸுக்கும் நடுவில் யூனிட்டி இருக்க வேண்டும், ஒற்றுமை இருக்க வேண்டும்னு அப்பீல் பண்ணுறாரு, கேட்டுக்கிறாரு. He favored advices of unions in the center to advise, but at the same time எல்லா பிரச்சனையும் மேனேஜ்மெண்ட்டும் ஒர்க்கர்ஸும் சேர்ந்து தீர்க்க முடியாது. ஒரு சில நேரத்தில் வந்து ஸ்டேட் இன்டர்வீன் பண்ண வேண்டும். அப்போ ஸ்டேட் இன்டர்வென்ஷன் எந்த ஃபார்மில் இருக்கணும், அரசாங்கம் எந்த விதத்தில் தலையிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அரசாங்கம் ஒரு குரூப் ஆஃப் அட்வைசஸ் ஆலோசனை கொடுக்குறவங்க குரூப் ஆஃப் அட்வைசஸை அப்பாயிண்ட் பண்ணணும். அந்த குரூப் ஆஃப் அட்வைசஸ் வந்து யூனியனுக்கு, தட் இஸ் ட்ரேட் யூனியனுக்கு அட்வைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஒன் திங் யூ கீப் இன் மைண்ட், அவர் என்ன ஃபேவர் பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா யூனியன்ஸ் இன் த சென்டர் டு அட்வைஸ். மத்திய அரசாங்கத்தால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு குழு அவங்க இந்த யூனியனுக்கு ஆலோசனை கூற வேண்டும், சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. தென் இந்த ஸ்லைடில் பார்த்தீங்கன்னாக்கா இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ் சம்மந்தமாக அவர் சில விஷயங்கள் ப்ளேஸ் பண்ணுறாரு. என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னாக்கா ஹி கான்சன்ட்ரேட்டட் ஆன் வேஸ் அண்ட் மீன்ஸ் டு சால்வ் இண்டஸ்ட்ரியல் ப்ராப்ளம்ஸ். இண்டஸ்ட்ரி அப்படின்னால ப்ராப்ளம்ஸ் இருக்கும், மேனேஜ்மெண்ட்டுக்கும் ஒர்க்கர்ஸுக்கும் நடுவில் பிரச்சனைகள் இருக்கும். அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கும் ஒர்க்கருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியல் ப்ராப்ளம்ஸை என்ன மாதிரி எப்படி என்னெல்லாம் செஞ்சு இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத ப்ரொப்போஸ் பண்ணுறாரு. தட் இஸ் வேஜஸ், அலவன்சஸ், டியர்னஸ் அலவன்சஸ், ஹவர்ஸ் ஆஃப் ஒர்க், ஒன்று இருக்குது சாரி, இட் இஸ் ஹவர்ஸ் ஆஃப் ஒர்க் அண்ட் ரிட்ரென்ச்மெண்ட் எக்ஸெட்ரா. ஒர்க்கர்ஸோட ப்ராப்ளமை சால்வ் பண்ணணும் அப்படின்னாக்கா வேஜஸ் சார்ந்த விஷயங்களில் நல்லா டீல் பண்ணணும், ஒர்க்கர்ஸுக்கு நல்லா அலவன்சஸ் கொடுக்கணும். டிஎன்எஸ் அலவன்ஸ் அப்படின்னாக்கா அகவிலைப்படி எப்பப்போ விலைவாசி ஏறுதோ அதுக்கு தகுந்த மாதிரி கொடுக்கணும். ஹவர்ஸ் ஆஃப் ஒர்க் அப்படின்னாக்கா எக்ஸ்ப்ளாய்டேஷன் இருக்கக்கூடாது. ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் ஆஃப் 1948 ஒர்க்கிங் ஹவர்ஸ் ஆஃப் அடல்ட் ஒர்க்கர்ஸ் வந்து 8 hours per day சொல்லுது. அந்த 8 மணி நேரம் வேலை தான் இருக்கணும், அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. அண்ட் ரிட்ரென்ச்மெண்ட் எக்ஸெட்ரா. இந்த ரிட்ரென்ச்மெண்ட் அப்படிங்கிறது வந்து செக்ஷன் 200 ஆஃப் இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ஸ் ஆக்ட் டாக்ஸ் அபவுட் ரிட்ரென்ச்மெண்ட். ரிட்ரென்ச்மெண்ட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஒரு தொழிற்சாலையில் ஒர்க்கர்ஸ் அதிகமாக இருக்காங்க, ஆட்கள் குறைக்கணும் அப்படின்னாக்கா அந்த ஆட்களை குறைக்கிற முறையை தான் ரிட்ரென்ச்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் த டைம் பீயிங் யூ ஜஸ்ட் keep in mind retrenchment is nothing but asking excess of laborers to go out of the factory. Then you throw out excess of laborers from the factory, it is called as retrenchment. அதை மட்டும் இப்போதைக்கு நான் போச்சுங்க, நம்ம டீட்டெயிலாக இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் பார்க்கக்குள்ள பார்ப்போம். Then he said that he believes in voluntary arbitration. விவி கிரி எதை பிலீவ் பண்ணார், எது மேலே நம்பிக்கை வச்சான்னு பார்த்தீங்கன்னாக்கா வாலண்ட்ரி ஆர்பிட்ரேஷன். வாலண்ட்ரினா தானாக முன் வந்து, ஆர்பிட்ரேஷன் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் செட்டில்மெண்ட் ஆஃப் டிஸ்பியூட். ஆர்பிட்ரேஷன்னா எப்போ மேனேஜ்மெண்ட்டுக்கும் ஒர்க்கருக்கும் பிரச்சனை இருக்கோ அந்த 2 பேரும் பேசி பிரச்சனையை தீர்த்துட்டாக்கா இட் இஸ் மியூச்சுவல் அக்ரிமெண்ட். 2 பேருக்கும் நடுவில் பேச்சுவார்த்தை நெகோஷியேட் பண்ணி பிரச்சனையை முடிவு கொண்டு வந்துட்டாங்க. இப்போ 2 பேரும் பேசி பிரச்சனையை முடிவு கொண்டு வர முடியல அப்படின்னாக்கா 2 பேரும் சேர்ந்து சரி நீனும் வேண்டாம், உனக்கும் வேண்டாம், எனக்கும் வேண்டாம், எக்ஸ் ஆர் ஒய்யை நம்ம 2 பேரும் சேர்ந்து செலக்ட் பண்ணுவோம், அவர்கிட்ட நம்ம பிரச்சனையை கொண்டு போவோம், அவர்கிட்ட சொல்லுவோம், அவர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்போம் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் அடாப்ட் பண்ணாங்க அப்படின்னாக்கா தட் இஸ் கால்ட் அஸ் வாலண்ட்ரி ஆர்பிட்ரேஷன். போத் மேனேஜ்மெண்ட் அண்ட் லேபரர்ஸ் அக்ரி வாலண்டரிலி டு ஹேவ் எக்ஸ் ஆர் ஒய் அஸ் அன் ஆர்பிட்ரேட்டர். அப்படின்னு நீங்கள் செய்ய வேண்டும் அப்படின்னு விவி கிரி ப்ரொப்போஸ் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் he further went on to say that he was against management and workers running to government for solutions. விவி கிரி ஒரு விஷயத்தை கண்டிப்பாக கடுமையாக எதிர்த்தார். என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா எப்போல்லாம் மேனேஜ்மெண்ட்டுக்கும் ஒர்க்கருக்கும் பிரச்சனை இருக்கோ, எப்போல்லாம் அவங்களுக்குள்ள டிஸ்பியூட் இருக்கோ 2 பேரும் அரசாங்கத்துக்கிட்ட ஓடக்கூடாது, என் பிரச்சனையை சால்வ் பண்ணி கொடுங்கன்னு ஓடக்கூடாது அப்படிங்கிற ஒரு கருத்தை பகிரங்கமாக முன் வச்சார். பட் லேக்ஸ் இன் கோஆப்பரேஷன். ஆனால் இந்த விஷயத்தில் அவருக்கு எந்த சைட்லேருந்து எந்த குவார்ட்டர்லேருந்து அவருக்கு கோஆப்பரேஷன் கிடைக்கல. He was building a formal structure on a weak base.
நம்ம ஒரு பில்டிங் கட்டுறோம் அப்படின்னாக்கா அஸ்திவாரம் ஃபவுண்டேஷன் வந்து ஸ்ட்ராங்காக போடுவோம். அதுக்கு மேலே தான் பில்டிங் கொஞ்சம் கம்பேர்ட் டு ஃபவுண்டேஷன் பில்டிங் கொஞ்சம் வீக்காக இருந்தாலும் பரவாயில்ல, ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருக்குங்கிற தைரியத்தில் நம்ம போயிடுவோம். பட் இவரோ ப்ரப்போஸ் பண்ண அப்ரோச் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு ஆத்தர்ஸ் ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு வீக் பேஸில் ஒரு வீக்கான ஃபவுண்டேஷனில் அது மேலே ஒரு ஸ்ட்ராங்கான பில்டிங் கட்ட முயற்சி பண்ணார் அப்படிங்கிறது தான் இவரோட அப்ரோச் நம்ம கிரிட்டிக்கலாக அனலைஸ் பண்ணுறோம். திஸ் இஸ் விவி கிரிஸ் அப்ரோச் டு இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ். தேங்க்யூ.